Hello, kids. Welcome to Storyboard Session. Get ready to enjoy wonderful stories, learn exciting lessons, and explore the world of imagination with us. வணக்கம் குழந்தைகளே. கதைப்பலகை அமர்வுவிற்கு வரவேற்கிறோம். அற்புதமான கதைகள், புதிய பாடங்கள், கற்பனை உலகை எங்களுடன் கண்டறிய தயாராகுங்கள். Once upon a time, in a small village, there lived a kind farmer. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட விவசாயி வாழ்ந்தான். One cold morning, the farmer saw a weak snake lying in the field. ஒரு குளிரான காலை, வயலில் ஒரு பலவீனமான பாம்பை விவசாயி கண்டான். The farmer felt pity and decided to help the snake. விவசாயிக்கு இரக்கம் வந்தது, பாம்புக்கு உதவ முடிவு செய்தான். He gently carried the snake back to his home. அவன் பாம்பை மெதுவாக தூக்கி வீட்டிற்கு கொண்டு வந்தான். The farmer placed the snake near the fire to make it warm. பாம்பு சூடு அடைய அதை நெருப்பின் அருகே வைத்தான். But the farmer's family was worried. ஆனால் விவசாயியின் குடும்பம் கவலைப்பட்டார்கள். Slowly, the snake became strong again. மெதுவாக பாம்பு பலம் பெற்றது. The farmer smiled, thinking he had saved a life. ஒரு உயிரை காப்பாற்றினேன் என்று விவசாயி மகிழ்ந்தான். But suddenly, the snake showed its sharp fangs. ஆனால் திடீரென பாம்பு தனது கூர்மையான பற்களை காட்டியது. The snake tried to bite the farmer. பாம்பு விவசாயியை கடிக்க முயன்றது. The farmer's family screamed in fear. விவசாயியின் குடும்பம் பயந்து கத்தினர். The farmer realized his kindness was wasted. தன் கருணை வீணாகிவிட்டது என்று விவசாயி உணர்ந்தான். He quickly threw the snake far away. அவன் உடனே பாம்பை தொலைவிற்கு எறிந்தான். The snake hissed and slithered back into the forest. பாம்பு சிசுக்கொண்டு காடிற்குள் சென்றது. The farmer told his children, "Not everyone deserves kindness." அனைவரும் கருணைக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று விவசாயி குழந்தைகளிடம் சொன்னான். Bad nature never changes. கெட்ட இயல்பு எப்போதும் மாறாது. And so the farmer and his family lived happily and wisely. அவ்வாறே விவசாயியும் அவரது குடும்பமும் சந்தோஷமாகவும் அறிவோடும் வாழ்ந்தனர்.